ஏங்கப்பா. ஆனா இங்க சின்ன சின்னதெல்லாம் இங்கே ஃபீவர்லாம் இங்கே பாத்துக்கீங்க. ஃபீவர் கொஞ்சம் வாங்கலாமா? இது கொஞ்சம் வாங்கலாமா? எவ்வளவு ரூபா கேளு. எவ்வளவு இது? கிலோ 300. ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கலாமா? எல்லாரும் கொஞ்சம். இது என்ன பண்ணணும்? சரி, இது 100 கொடுங்க. எதுக்கு யூஸ் பண்றது? எதுக்கு யூஸ் மூஞ்சிக்கு? சரி 100 கொடுங்க. ஹனி இருக்கா? ஹனி ഇല്ല வேற என்ன வச்சிருக்கீங்க? വേറെ ഒന്നുമില്ല. ഇന്നലെ ഉണ്ടായിരുന്നു, തേനും മുന്തിരിക്കൊക്കെ ഉണ്ടായിരുന്നു ഇന്നലെ കൊടുത്തു. സൊസൈറ്റി വണ്ടി അങ്ങ് പോയി, സൊസൈറ്റിയിലും കൊടുത്തു. ஃப்ரூட்ஸ் ஏதாவது பொரிச்சு வச்சிருக்கீங்களா காட்டுக்குள்ள? ഇല്ലില്ല. அங்க ஒரு ஃபேமிலி இருந்துச்சு, உங்க ஃபேமிலியா? இல்ல. இங்க எத்தனை ஃபேமிலி இருக்கு? ഇവിടെ ഒരു 150. இல்ல 100 ரூபாய். 100 രൂപ. என்ன சொல்றாரு? கறி நான்வெஜ். വലിയ പാടാ. இது உங்களுக்கு பிள்ளை மாதிரி 2 പേര്. 2. உங்க வயசு எவ்வளோங்கண்ணா? வயசு ஏஜ் 32. அது சரி. பசங்க வயசு? 2 குழந்தைங்க. 3 വയസ്സും. ஆனா இங்க ஹாப்பி. நீங்க இங்கே ஹாப்பி. சிட்டி வேண்டாம். സിറ്റിക്കൊക്കെ പോവുക ചെയ്യും. This is Muliyar Dam. அங்காமோலி டு காவி வித் ப்ராப்பர் பர்மிஷனோட வந்தோம்னா மட்டும்தான் இந்த டேம் வந்து நம்ம வியூ பண்ண முடியும். ஸோ அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு வந்து காட்டிகிட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான அறிகுறிகள் தெரியுது. பார்த்தோம்னா நல்லா வியூஸும் வந்து நல்லா இருக்கு. கவி அப்படிங்கிறது சபரிமலை பக்கத்தில் இருக்குது. வண்டி பெரியார்லேருந்து 10 கிலோமீட்ரு அந்த கவிக்கு போகிறதுக்கு ஆகும். ஆனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா அங்காமோலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அங்காமாலி அப்படிங்கிறது பார்த்தோம்னா பாலக்காடு ரோட்டில் இருக்கிற அங்காமாலி கிடையாது. இது சபரிமலை பக்கத்தில் இருக்கிற அங்கா MOO அப்படின்னு அது வந்து வரும். அதை வந்து 2 days பிஃபோரே வந்து கவி ரிஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட்டில் போய் நாம் வந்து பதிவு பண்ணிக்கணும். நம்மளுடைய வெஹிக்கிள் நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த செக் போஸ்ட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு ப்ராப்பர் டைம் காலையில் 8:30 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே அங்கே அலோவ் பண்ணுவாங்க. அப்படி அலோவ் பண்ணுற இடத்துல நம்மளுடைய ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதே மாதிரி பஸ்ஸும் இருக்குது, பத்தனந்திட்டாவிலேருந்து இருக்குது. அதே மாதிரி ஜீப் சஃபாரி புக் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். சில பியூட்டி என்ன அப்படின்னம்னா 100 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அங்காமோலியிலிருந்து கவி அப்படிங்கிற இடம் வண்டி பெரியார்லேருந்து 10 கிலோமீட்டர் தான். ஸோ ஒரு ஊரையவே சுற்றி கூட்டிகிட்டு வருவாங்க. கிட்டத்தட்ட 100 கிலோமீட்ரு. எப்படி நம்ம வண்டி ஓட்டினாலும் 6 மணி நேரம் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். ஒரு இடத்துல மழை பெய்யும், ஒரு இடத்துல காற்றடிக்கும், ஒரு இடத்துல வெயில் அடிக்கும், ஒரு இடத்துல பனி பெய்யும். போகிற வழியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னம்னா யானை லத்திகள் குவிஞ்சு கிடக்கும். சொல்லுவாங்க, உங்கள் நல்ல நேரம் யானை பார்க்கலாம் அப்படிம்பாங்க. நல்ல நேரத்தில் யானை பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி நமக்கே காமெடியாக தோணினாலும், ஸோ அவ்வளவு ஒரு ஃபாரஸ்ட், இப்படி ஒரு ஃபாரஸ்ட் நான் பார்த்ததில்லை. ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட் எபிசோடு தான். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மூலியார் டேம். அந்த கவி, அந்த அங்காமோலி டு கவியில் வந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டரில் ஒரு 3 to 4 டேம் இருக்குது. ஸோ பம்பாக்கே வந்து தண்ணி இங்கேருந்து திறந்து விடுறதா சொல்கிறாங்க. இதை விட பியூட்டிஃபுல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொன்னம்பலமேடு. நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 4 கிலோமீட்ரு. அங்கே தான் வந்து மகர ஜோதி விளக்கு வந்து ஏற்றப்படுது. ஸோ அந்த ரோட்டில் நான் ட்ராவல் பண்ணிட்டு போகிறது வந்து ரொம்பவுமே வந்து மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஸோ வாங்க இணைந்திருங்கள். இன்னும் அடுத்தடுத்த சீரீஸ் வந்து கவியே போடுறேன், பாருங்கள். வீடியோ ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னம்னா கஸ்தூரி மஞ்சள் வந்து வித்துட்டு இருந்தா. அப்படி அந்த நபர் வந்து அந்த காட்டுக்குள்ளேயே பிறந்து வாழ்பவர். பியூட்டி நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு ப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. நாங்கள் பேசுகிற தமிழும் அவருக்கு புரியுது. அவர் வந்து மலையாளத்தில் ரிப்ளை பண்ணுறாரு, நடுவில் இங்கிலீஷில் பேசுறது கூட அவர் புரிஞ்சுட்டு ரிப்ளை பண்ணுறாரு அப்படிங்கிறது எடிட்டிங் அப்போ தான் உணர முடிஞ்சிச்சு. ஸோ அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்த்தோம்னா நிறையா குடும்பங்கள் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே பிறந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எக்ஸ்போசரோடையும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பதிவாக உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறாங்க. அங்கே இருக்கிற பொருளையே விற்று அவங்களுடைய ஜீவனை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க.
ஸோ இதெல்லாமே தான் நம்ம வந்து சர்வைவல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா இந்த இடத்துக்கு நம்ம போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். எங்கேயோ நின்றுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இந்த ஓப்பன் ஜீப் சஃபாரியில் தைரியமாக போகிறாங்களோ. நம்ம இறங்கி போய் பார்க்கணும், நம்ம வந்து காட்ட மாட்டாங்க. எங்க செல்லுது இந்த பாதைகள் முடிவே தெரியாதோ. தள்ளிட்டே போறான். அது என்ன மீன்? ஏன் ஜி ஸ்லோ பண்ணீங்க? செக் போஸ்ட்லயே போய்க்கலாம் ஜி. உங்களுக்கு மூர்த்தி சொல்ற மாதிரி நல்ல பிளேஸா நிறுத்துறேன். நல்ல இயற்கை சூழல் நிறைந்த பிளேஸா நிறுத்துறேன். இந்த ஏரியா நடமாட்டு போர்டு வச்சு பாத்தியா? நான் போனே நினைச்ச கருப்புல ஒண்ணு போச்சா இல்ல சவுண்ட் நிறுத்தலாமா? கர்நாடகா போயிருந்தோம். சிறுத்தை வந்து இந்த ஏரியால இல்லீங்களாமா? கர்நாடகம் இருக்குன்னு சொல்லிட்டு தம்பிக்கு தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கானுங்க, கர்நாடகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறானுங்க. போயிட்டு அந்த ஃபால்ஸுக்கு போகணுங்களா? கர்நாடகில வந்து சந்தோஷம் இல்ல ஜி, நம்ம கொஞ்சம் ஆயில் நிறைய இருக்குது, இதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். நம்ம என்ன சொன்னாலும் நடந்துக்கலாம். திடீர்னு ஊ சைடு நம்ம உயிர் வந்து அப்படியெல்லாம் போகாது, அதனால அதை பத்தி நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. இல்ல முழுந்தா போகாது ஜி. தெரியுது தெரியுது. இருக்கிறது ஒரு கேபிள் ஜி, 50 ரூபா கொடுத்து வாங்க வச்சிடாது. சொல்லிட்டு இவ்வளவு கஷ்டப்படாதீங்க ஜி, களத்தை நிறுத்தி கொண்டு போடுங்க. காவி டிக்கெட் கவுண்டர்